வணக்கம் பீக்கர்ஸ். திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்தியாவின் தீர்க்கப்படாத மர்மங்களான இடம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட இடங்கள் ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு மர்மங்களான இடம் எக்கச்சக்கமாக நம்ம இந்தியாவிலே இருக்குது. ஓகேங்களா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மண்ணிலே எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கூகுள் மேப்லேயே ஒரு சில இடங்கள் கிடையாதுன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இந்த கூகுள் மேப்லேயே இல்லாத விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில விதமான ஒரு ஆச்சரியமான மர்மத்தை கொடுக்குதோ, அதுக்கு நிகரான ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதே இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு நிகரான ஒரு 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 மர்மமான ஒரு கண்டென்ட்டாக தான் இந்த இந்தியாவிலே தீர்க்கப்பட முடியாத ஒரு 10 விதமான மர்மமான இடங்கள் இருக்குது. அது என்னென்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் எடுத்து நான் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த கண்டென்ட்டை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். அந்த ஆளை என்னபிளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு லடாக் காந்தமலை. லடாக்ல இருக்கக்கூடிய காந்தமலைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் மவுண்டைன் தான் ஒரு மர்மமாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. இந்த லடாக் இருக்குது பார்த்தீங்களா, இமயமலை பகுதியில் இந்த லடாக் இருக்குது. இந்த லடாக்ல என்ன பண்ணுறாங்கன்னா, லடாக் பகுதியை எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்னா, நம்ம டூரிஸ்ட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டூரிசம் ஸ்பாட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சில இடத்துக்கு நம்ம போவோம் அந்த டெஸ்டினேஷனுக்கு. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இந்த லடாக் பகுதியை பார்க்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த லடாக் பகுதிக்கு போயிடணும், அந்த இமயமலை பகுதிக்கு போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய கனவாக அந்த டூரிசம் பிளேஸ் பார்க்கப்படுது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, லடாக் காந்தமலைன்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த லடாக் பகுதி அந்த காந்தமலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் கார் யாராவது பார்க்கிங் பண்ணிட்டு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காரை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது, கொஞ்சம் இழுக்க ஆரம்பிக்குது. சரிப்பா, காரை பார்க்கிங் பண்ணிட்டா கார் இழுக்குதுன்னு சொல்கிறல்ல, நியூட்ரலில் போட்டு போயிட்டா கார் இழுக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அதுதான் ட்விஸ்ட்டு. ஏன்னா காரை நியூட்ரலில் போட்டு போனால் கூட கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 20 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கார் எல்லாமே அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்லப்படுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக்கான இடம் எப்படி உருவாச்சு, எதனால் உருவாச்சுன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. இது ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் மிஸ்ட்ரியாகவே இந்த லடாக் காந்தமலையாக பார்க்கப்படுது. இரட்டையர் வாழும் கிராமம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது சம்மந்தமாக ஒரு முழுசாக ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வீடியோவும் யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த இரட்டையர் வாழும் கிராமம்னு அப்பேற்பட்ட கிராமம் நம்ம ஊரில் இருக்கா, நம்ம இந்தியாவில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த இரட்டையர் வாழும் கிராமத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் நார்த் இந்தியா வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்குது நம்ம கேரளா ஸ்டேட்டு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கோடினின்னு சொல்லப்போகிற ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் தான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 250 குழந்தைங்க கிட்டத்தட்ட ட்வின்ஸாக பிறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த 250 குழந்தைங்கள ட்வின்ஸாக பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா, அது எப்படி ஒரே கிராமத்தில் இத்தனை பேர் ட்வின்ஸாக பிறக்க முடியும்? எல்லா இடத்துலையும் ட்வின்ஸ் இருக்காங்க. ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் ஒரு 10-20 பேர் இருக்கலாம். நம்ம கூட வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஒரு ட்வின்ஸை கடந்து நம்ம வந்திருப்போம். ஆனால் அந்த பர்டிகுலர் கிராமத்தில் 250 பேர் ட்வின்ஸாக பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் இது பிறக்குது இந்த கிராமத்தில், எதனால் இவங்கெல்லாம் பிறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியல. ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்ட்ரியாகவே அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கோடினி கிராமம் மர்மமாக பார்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன அதிசயம் இருக்குது, அந்த அதிசயத்துக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராலையும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வியாகவே இன்றைக்கி வரைக்கும் மர்மமாக பார்க்கப்படுது. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்ட்ரியாக அந்த கிராமத்தை பார்க்குறாங்க. தாஜ்மஹால் ஒரு கோவிலா? இவனுங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா நம்ம தாஜ்மஹாலே கையை வச்சிட்டாங்க. அதையும் ஏன் விட்டு வைக்கணும், அதையும் ஒரு மர்மமான லிஸ்ட்டில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த தாஜ்மஹாலை சேர்த்து விட்டுட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி இந்த ஷாஜகான் இந்த தாஜ்மஹால் மும்தாஜுக்காக கட்டலை. ஷாஜகான் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தாஜ்மஹால் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாஜ்மஹால் ஒரு சிவன் கோயிலாக கூட இருக்கலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு
இப்படி ஒரு தியரியும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியா வந்து ரூமராக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுவும் வந்து தியரியாக சொல்கிறாங்க. ஒரு கான்ஸ்பிரசி தியரியாவை கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு நார்மல் தியரியாவை கூட எடுத்துக்கலாம். ஆனால் இப்படியும் ஒரு 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 தியரி வந்து மக்கள்கிட்ட வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படி வந்துட்டு ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காக வந்து தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காரு, இதே வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாஜகான் வந்துட்டு மும்தாஜுக்காக தாஜ்மஹால்லாம் வந்து கட்டலப்பா, ஏற்கனவே வந்து தாஜ்மஹால் வந்து இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே கட்டப்பட்ட தாஜ்மஹாலுக்குள்ளே போயிட்டு உள்ளே வந்து ஒரு சில டெக்கரேஷன் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அந்த தாஜ்மஹாலை தான் கொண்டு வந்து இவருக்கு வந்து மும்தாஜுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயமும் வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் வந்துட்டு ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டினாரா, இது ஒரு தியரி போகுது. அதுக்கப்புறம் சிவன் கோயிலாக இப்படி ஒரு தியரி போகுது. 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க, இப்படி ஒரு தியரி போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று மேலே ஒன்றா தியரி மேலே தியரி அடிக்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான தியரி என்ன, ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு இந்த தாஜ்மஹாலுக்கு இன்றைக்கி வரைக்கும் முன் வைக்காமல் ஒரு விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான கேள்வியாக வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டேக் வந்து பார்க்கப்படுது தாஜ்மஹாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தியரிகள் எல்லாமே. ஜோத்பூர் வெடி சத்தம். அதாவது 2012 வருஷம் வந்து ஜோத்பூரில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு வெடி சத்தம் வந்து கேட்டிருக்கு. அப்போ அந்த வெடி சத்தம் கேட்கும் போது எல்லாரும் வந்து என்ன நினச்சாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வெடி சத்தம் வந்து கேட்டிருக்கு. அந்த வெடி சத்தம் வந்து கேட்கறதுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு வந்து ஒரு இடத்துல வந்து போட்டால் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சவுண்டு வந்து கேட்குமோ அதுக்கு நிகராக சவுண்டு வந்து கேட்டிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன வந்து நினச்சாங்கன்னா, மேலே வந்து விமானம் வந்து போயிட்டுருக்கு, அந்த விமானத்தில் ஏற்படக்கூடிய அந்த காற்றழுத்தம், அந்த காற்றழுத்தத்தால் ஏற்படக்கூடிய சத்தம் தான் வந்து மக்கள்கிட்ட கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே நடந்த சம்பவம் என்னென்னா, அந்த சத்தம் வந்து கேட்டிருக்கு. அந்த சத்தம் வந்து கேட்கும் போது பார்த்தோன்னா வானத்தில் வந்து எந்த ஒரு ஏரோப்ளைனும் அந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகவே இல்லை. அப்போ ஏரோப்ளைனே வந்து கிராஸ் ஆகாமல் எப்படி வந்து அந்த சத்தம் வந்து கேட்டுச்சு, எதனால் அந்த சத்தம் வந்து கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு யாராலையும் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த சத்தத்துக்கு பின்னாடி என்ன ஒரு பதில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் மர்மமாக வந்து பார்க்கப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்ட்ரியாக பார்க்கப்படுது இந்த இந்தியாவில் இந்த ஜோத்பூர் வெடி சத்தத்தை பற்றி. 9 மர்ம நபர்கள். இந்த 9 மர்ம நபர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த அசோகர் வாழ்ந்தார் பார்த்தீங்களா, அவர் காலகட்டத்தில் இந்த 9 நபர்களும் வந்து உருவாயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து சொல்லுது. இந்த 9 நபர்கள் வந்து யாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் ப்ராப்பராக வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த 9 நபர் யாருன்னு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம இலுமினாட்டின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக வந்து சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க தான் இவங்கன்னு வந்து ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. இந்த 9 பேர் தான் இப்போ இலுமினாட்டி நம்ம எடுத்துக்கிட்டால் அவங்க தான் வந்து இந்த உலகத்தையே வந்து ஆள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேருக்கு வந்து தெரியும் பார்த்தீங்களா. இப்போ அந்த இலுமினாட்டின்றது மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆகி போச்சு, திரைப்படங்கள் மூலிமாவோ இந்த யூடியூப் மூலிமாவோ. அந்த இலுமினாட்டின்ற ஒரு வார்த்தை இந்த 9 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. இவங்க 9 பேர் தான் மிகப்பெரிய ஒரு இலுமினாட்டின்னு. இந்த 9 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 9 துறையில் வந்துட்டு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் துறையில், டாக்டர் துறையில், வானவியல் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த துறையில், இந்த மாதிரியான ஒரு 9 துறையில் இவங்க 9 பேருமே வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருக்காங்கன்னு வந்து சொல்லப்படுது. இந்த 9 பேருமே அசோகர் காலகட்டத்திலே வந்து உருவாக்கிட்டாங்கன்னு வந்து சொல்லப்பட்டாலும் அந்த 9 பேருமே வந்து இந்தியர்கள் வந்து இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த 9 பேர் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த 9 பேர் இன்றைக்கி அவங்க உயிரோடு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை, பேர குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாரிசு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய வாரிசு இன்றைக்கி வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வாரிசுங்க எல்லாருமே வந்து இந்த 9 துறையில் வந்துட்டு ஆக்குப்பை பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இன்றைக்கி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த உலகத்தையே வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மர்மமான நிகழ்வு வந்து சொல்லப்படுது. அந்த 9 நபர்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 9 நபர்கள் யார் இருந்தால் இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க ஆணா பெண்ணா, இல்லாட்டி 9 பேருமே ஆணா இல்லை 9 பேருமே பெண்ணா, எத்தனை ஆண் எத்தனை பெண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அந்த 9 பேருக்குள்ளே வந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத 9 மர்ம நபர்கள் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டேஸ்ட் டாப்பிக்காக இந்த உலகத்தில் வந்து பார்க்கப்படுது. இதை பார்த்தீங்கன்னா அசோகர் காலத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க, ஆனால் இந்தியர்கள் வந்து இல்லை. ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டேஸ்ட் டாப்பிக்காக வந்து பார்க்கப்படுது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிருடன் இருப்பதாக மர்மம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாப்பிக்கு ஏகப்பட்ட பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி யூடியூப்பில் நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆகஸ்ட் 18 1945 வந்து ஜப்பான் இருக்கக்கூடிய ஃபார்மோசான்னு சொல்லப்போகிற ஒரு பகுதி இருக்குது. இப்போ வந்து அந்த பகுதி எங்கே இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய தைவான் கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரியில் தான் இந்த ஃபார்மோசா பகுதி வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அந்த பகுதியில் வந்து என்ன இருக்குன்னா, விமானத்தில் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த விமானத்தில் வந்து கிராஷ் ஆகி 3 டிகிரி செல்சியஸில் அவருடைய உடலை வந்து தீக்காயம் பட்டு இறந்து போயிட்டதா வந்து ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னு வந்து சொல்கிறாங்க 3 டிகிரி செல்சியஸில்.
ஆனால் அதுக்கும் மேலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில கான்ஸ்பிரசி தியரி வந்து சுற்றிட்டு இருக்கு மக்கள்கிட்ட வந்து இந்த சதி கோட்பாடு நிறைய பேர் தியரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இவர் இதனால் இறந்து போயிட்டார் அதனால இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும் போது இப்படி ஒரு தியரியை வந்து முன்வைக்கிறாங்க. என்ன முன்வைக்கிறாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய மரணத்தை வந்து போலியாக வந்து அவரே வந்து தன்னைத்தானே வந்து சித்தரிச்சுக்கிட்டு மக்கள் முன்னாடி தான் வந்து இறந்து போயிட்டதாகவும் ஆனால் அந்த உலகத்தில் வேற ஒரு பகுதியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கதா வந்து சொல்லப்படுது. என்னதான் வந்து மக்கள் வந்து இப்பேற்பட்ட தியரிகள் வந்து முன் வச்சாலும் மக்கள் வந்து நம்பணுன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து வேணும். சுபாஷ் சந்திர போஸ் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் மக்கள்கிட்டையும் கிடைக்கல, எந்த ஒரு ஆர்மிக்கிட்டையும் கிடைக்கல, எந்த ஒரு போலீஸ்கிட்டையும் வந்து கிடைக்கல. இப்பேற்பட்ட ஒரு தியரி வந்து இப்பேற்பட்ட ஒரு எவிடன்ஸ் வந்து யார்கிட்டையுமே கிடைக்காததுனால மக்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நம்பினாலும் இன்னும் ஒரு சில பேர் வந்து எவிடன்ஸ் தான் நான் நம்புகிறேன்ப்பா அந்த எவிடன்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இது வந்து நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஒரு ஆணித்தனமாக இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். என்னதான் ஏகப்பட்ட தியரியை வந்து முன் வச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் தான். அந்த எவிடன்ஸ் இருந்தால் தான் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கும். ஒரு சில தியரி வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு தியரியெலாம் வந்து முன்வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஒரு சில தியரி வந்து ஏற்றுக்காமல் கைவிட்டுட்டாங்க. அந்த தியரியை வந்து அரசாங்கம் வந்து நம்பவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுவும் வந்து உயிரோடு இருக்காரா இல்லையா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்ட்ரியாக வந்து நேதாஜியை பற்றி பார்க்கப்படுது நம்ம இந்தியாவில். பிரகலாத் ஜானி இவர் வந்து செல்லமாக வந்து எப்படி வந்து கூப்பிடுவாங்கன்னா மாதாஜின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆன்மீகத்தில் வந்து போயிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து ஆன்மீகத்தில் வந்து போயிருக்காரு. இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதின்னு கூட சொல்லலாம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1940 நான் வந்து சாப்பிடவே இல்லை, என்னால் வந்து சாப்பிடாமல் வந்து உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில தியரியை வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா இவரே வந்து டைரெக்டாக வந்து ஆராய்ச்சியில் வந்து இறங்கிடுறாரு. ஒரு சில செய்திகளிலையும் ஒரு சில ஆராய்ச்சியில் வந்து இவரே வந்து டைரெக்டாக வந்து இன்வால்மெண்ட் ஆகி நானே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவரே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இறங்கிட்டார். 1940 இவர் வந்து சாப்பிடவே இல்லை. அது கேட்டதுக்கு என்ன வந்து சொல்கிறாருன்னா இவர் வந்து ஆன்மீகத்தில் வந்து போயிட்டார்ல, அவர் ஆன்மீகத்தில் வந்து போனதுனால இவர் வந்து அம்பாதேவியோட வந்து பக்தருங்களாம். அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த உணவையும் நான் எடுத்துக்க மாட்டேன், அதே நேரத்தில் தண்ணியை வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு இது விரதம்னு சொன்னாலும் சரி இல்லாட்டி வந்து ஒரு மூடத்தனமான நம்பிக்கைன்னு சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் சரி இப்படி ஒரு ஆராய்ச்சி வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து எத்தனை நாள் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம்னா மினிமம் 30 நாள், மேக்ஸிமம் 48 நாள். அதுக்கு மேலே அவனால் உயிர் வாழ முடியாது. ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பல்ஸ் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து இறந்து போயிடுவான். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சயின்ஸுங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆன்மீகத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறைனால நான் வந்து 1940 நான் வந்து சாப்பிடவே இல்லை, எனக்கு வந்து உணவும் கிடையாது தண்ணியும் இல்லை, நான் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் வந்து இறங்கியிருக்காரு. 2003 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சயின்டிஸ்ட்டுங்க எல்லாருமே வந்து இவர் வந்து எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு, இது உண்மையிலே வந்து சாத்தியமாக இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஆராய்ச்சி வந்து பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் மோஸ்ட் மிஸ்டே வந்து பார்க்கப்படுது எப்படி வந்து இவர் வந்து சாப்பிடாம வந்து உயிர் வாழ முடியும்ட்டுன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராடுத்தனம் வந்து யாருக்கு தெரியும். ஆனால் யாராக இருந்தாலும் சரி சாப்பிடாம வந்து உயிர் வாழவே முடியாது. அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் அது வந்து பொது. நான் வந்து அத்தனை வருஷமாக சாப்பிடாம வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கதை கட்டிட்டு விட்டுட்டுருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டேஸ்ட் டாப்பிக்கில் வந்து சேர்த்து விட்டானுங்க. இது வந்து ஒரு மர்மமாக இன்றைக்கி வந்து பார்க்கப்படுது எப்படி வந்து இவர் வந்து சாப்பிடாம உயிர் வாழ்கிறாருன்ட்டு சயின்டிஸ்ட்டுங்களாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. ஆனால் எனக்கு இது ஃபன்னியாக தான்ப்பா இருக்குது. நான் வந்து இது வந்து மோஸ்ட் மிஸ்டேக்ஸாக நான் வந்து எடுத்துக்கல. ஆனால் எனக்கு இது சிரிப்பாக இருக்குது, படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. டியூ டு தட் தென் ஐ ஷேர் வித் யூ. ஷிவ்கர் தால்படே இவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு இந்திய நாட்டு வம்சாவழியை சேர்ந்தவர். இப்போ வந்து நம்ம ஏரோப்ளைன் வந்து கண்டுபிடிச்சது யாருப்பான்னு சொல்லிட்டு கேட்டோன்னா சட்டுன்னு பார்த்தோன்னா ரைட் பிரதர்ஸ் தான் வந்து இந்த ஏரோப்ளைனை வந்து கண்டுபிடிச்சாங்க. 1903 வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவோம். இந்த ரைட் பிரதர்ஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லையும் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஜிகேவும் சரி நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ஷிவ்கர் தால்படே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மருட்சான்னு சொல்லப்போகிற ஒரு ஏரோப்ளைனை வந்து இந்த ரைட் பிரதர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஒரு ஏரோப்ளைனை வந்து ஓட்டிட்டு தான் வந்து ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. இந்த 1903 முன்னாடியே வந்து இந்த ஷிவ்கர் தால்படே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஏரோப்ளைன் வந்து ஓட்டியிருக்காரு. என்னதான் வந்து ஏரோப்ளைன் ஓட்டினாலும் நான் தான்ப்பா அந்த ஏரோப்ளைன் வந்து ஓட்டினேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ப்ரூஃபாக வந்து காட்டுறதுக்கு ஏதாவது வந்து ஒரு எவிடன்ஸ் வேணும் பார்த்தீங்களா. எதுவாக இருந்தாலும் சரி அன்றைக்கி மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட சரி நம்ம உயிரோடு இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து காட்டுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து நம்ம வேணும். சார் நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம உயிரோடாவது இருக்கணும். இல்லாட்டி இதுதான் என் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் கார்டோ இல்லாட்டி ஒரு ஓட்டு ஐடியோ அப்படி இல்லாட்டி இறந்து போயிட்டா கூட டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸ் வந்து வேணும்.
இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1903க்கு முன்னாடி யூரோப்பியன் வந்து ஓட்டியிருக்காரு வந்து சொல்லப்படுது. ஆனால் இவர் தான் வந்து ஓட்டினாருன்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து இல்லவே இல்லை. இவர் வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து எடுத்து வைக்காததுனால உண்மையிலே வந்து இவர் தான் வந்து அந்த யூரோப்பியன் வந்து ஓட்டினாரா, ஒரு இந்திய நாட்டை சேர்ந்தவர் தான் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் வந்து ஓட்டினாரான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஒரு மர்மமான முடிச்சா வந்து பார்க்கப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மர்மமான விடை என்னன்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு எவிடன்ஸ் வந்து இல்லை. அந்த எவிடன்ஸ் இல்லாததுனால உண்மையிலே வந்து அவர் வந்து ஓட்டினார் கூட நம்ம எடுத்துப்போம். ஒரு எவிடன்ஸ் வந்து இல்லாததுனால ஒரு இந்தியருக்கு கிடைக்க வேண்டிய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரனுக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்கு வந்து ஆதாரம் தான் பேசுமே வழிய நான் தான்ப்பா பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம டமார் அடிச்சிக்க முடியாது. அது வந்து ப்ராப்பராக பார்த்தோன்னா அது வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் கூட கிடையாது. எவிடன்ஸ் தான் மகள்கிட்ட பேசும். இந்த இடத்துல மிஸ் ஆனதுனால வேற ஒருத்தருக்கு வந்து போயிடுச்சு. ஸோ உண்மையிலே அவர் தான் ஓட்டியிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மர்மமாக வந்து பார்க்கப்படுது, ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாததுனால. டெல்லியில் இருக்கக்கூடிய இரும்பு தூண், டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு இரும்பு தூண் ஒன்று இருக்குது. அந்த இரும்பு தூண் வந்து எப்போ வந்து கட்டதாக வந்து சொல்லப்படுதுன்னா 1600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த இரும்பு தூணை வந்து கட்டிட்டாங்களாம். 1600 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு தூணை வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த இரும்பு தூணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இரும்புகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரிட்ஜு கட்டினாலோ இல்லாட்டி ஒரு கட்டிலோ சேரோ ஏதாவது வந்து நம்ம வந்து உருவாக்கினாலோ கால போகிற போக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அதெல்லாமே வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து வந்து அந்த இரும்பே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1600 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 7 மீட்டருக்கு ஹைட்டுக்கு உண்டான டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த தூணை வந்து எப்படி வந்து கட்டினாங்க, அதுவும் பார்த்தோன்னா துருப்பிடிக்காத தூணை வந்து எப்படி அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து கட்டினாங்கன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க எல்லாருமே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி எப்படி வந்து இதெல்லாம் வந்து கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு கேள்வியை வந்து பார்க்கப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விலை என்னன்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து கண்டுபிடிக்கவும் முடியல. ஏன்னா இப்போவே இரும்பு வந்து பார்த்தோன்னா துருப்பிடிக்குது. ஆனால் அப்போ அவங்க கட்டும்போது வந்து எப்படி இன்றைக்கி வரைக்கும் வந்து துருப்பிடிக்காமல் ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் ஏன் வந்து துருப்பிடிக்காமலே இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் பல பேர் பண்ணாலும் அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ப்ராப்பராக வந்து கண்டுபிடிக்க முடியல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டியஸ்டாக வந்து இந்தியாவில் வந்து பார்க்கப்படுது. உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ரூப்குண்ட் ஏரி, இந்த ரூப்குண்ட் ஏரிக்கு வந்து மொத்தம் வந்து 2 பேர் இருக்குது. இது இல்லாமல் ஒன்று வந்து பார்த்தோன்னா மர்மமான ஏரி, இன்னொன்று வந்து எலும்புக்கூடு ஏரி. இந்த 2 பேரை வந்து அந்த ரூப்குண்ட் ஏரிக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஏரியில் வந்துட்டு மனிதர்களோட எலும்புக்கூடுலாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் இந்த எலும்புக்கூடுலாம் பார்த்தீங்கன்னா கிபி 900, அதாவது கிபி 900க்கு முன்னாடியிலிருந்தே வந்து இந்த எலும்புக்கூடு எல்லாமே வந்து இந்த ஏரியில் வந்து இருக்குது. இந்த எலும்புக்கூடு எல்லாமே வந்துட்டு எதனால் வந்து இந்த ஏரிக்கு வந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு யாராலையும் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கான விடை தேடும் போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஆன்சரை வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. எந்த ஆன்சரும் வந்து பார்த்தோன்னா முன்வைக்க முடியல. ஏதாவது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து கட்டணும் பார்த்தீங்களா, இதனால தான்ப்பா வந்தது அதனால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தியரியை வந்து முன்வைக்கணும்ல. அந்த மாதிரியான எந்த ஒரு தியரியும் பார்த்தீங்கன்னா இந்த ரூப்குண்ட் ஏரிக்கு வந்து யாருமே வந்து சொல்லவும் முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டியஸ்ட்டாக வந்து பார்க்கப்படுது இந்த ரூப்குண்ட் ஏரி. எப்படி வந்து இந்த இடத்துல வந்து மனித எலும்புக்கூடுகள் வந்ததுன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டியஸ்ட் ஒரு ஏரியா வந்து பார்க்கப்படுது நம்ம இந்தியாவில். ஓகே பீக்கர்ஸ் நண்பர்களே, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த 10 மர்மமான இடங்கள் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் கூட நம்ம இந்தியாவில் வந்து இடம் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில மர்மமாகவும் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் கூட நம்ம இந்தியாவில் இருக்கே, இந்த இந்தியாவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமான்ட்டுன்னு. நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்களை வந்து எது வந்து உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ், அதாவது காகங்களை பற்றி ஒரு சில தகவல் வந்து நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல மர்மமான இடங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் இல்லைன்னு சொல்லி வீடியோ சொல்லியிருந்தேன்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் போய் 2 வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.